Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 13 டெல்லி கேபிட்டல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் சைடாக ஜெயிக்கக்கூடிய ஒரு டீம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் டீம் இந்த சீசனில். பட் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரைய புவர் டீமாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ ரிஷப் பண்டோட ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே புவராக தான் இருக்குது. டீம் செட்டப்பே வந்து தப்பாக இருக்குது. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் மாற்றலாம். ரிக்கி பூய்க்கு பதிலாக பிருத்திவி ஷாவை கொண்டு வந்துட்டு மிச்சல் மார்ஷை 1 டவுன் எடுத்துகிட்டு வரலாம். அதையும் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து 31 மார்ச், ஸோ 7:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் கிரவுண்டு தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக இருக்கும். 2 பேத்துக்குமே ஹோம் கிரவுண்ட் கிடையாது. விசாகப்பட்டினமில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திர பிரதேசில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. கிரவுண்டை பொறுத்தவரையே 2 பேத்துக்குமே ஹோம் கிரவுண்ட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சென்னையாக இருக்கும், அப்படி இல்லாட்டி அருண்ஜேட்லியாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரவுண்டு. ஸோ ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி கிரவுண்டில் தான் வந்து மேட்சை நடத்த போகிறாங்க. ரொம்பவுமே வந்து அதிக ரன்ஸ் போன ஒரு கிரவுண்ட். ஸோ ஐபிஎல் மேட்ச்லாம் குறைவாக தான் நடந்திருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைதராபாத்தில் நடத்துவாங்க. ஸோ இது வந்து வேறு இடத்துல நடத்துகிறதுனால, ஸோ தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சதில் இது வந்து வேறு ஒரு கிரவுண்ட். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸு. ஸோ டோட்டல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா 13 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 6 மேட்ச் ஃபஸ்ட் பேர் டீமும் 7 மேட்ச் செகண்ட் பேர் டீமும் ஆவரேஜாக 157 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பில் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், டெலகிராம்லேயும் 1 வீக்கு இல்லாட்டி 10 டேஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி சுத்தமாக இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டியே இல்லாமல் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து 50% தான் ஃப்ரீ இருந்துச்சு. இப்போ மட்டும் 1 வீக் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. பழைய யூசர்ஸ் குபேரா யூசர்ஸ் இருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. புதுசாக யாராவது விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணால் 2K ஃபேண்டசி அவர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. குபேரானா என்னென்னா டியோன்னு ஒரு ஆப்ஷனில் ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசின்றது ப்ளே பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நம்ம எப்போயுமே லாஸ்ன்னு சொல்லிடுவோம், வின்னுன்னு சொல்லிடுவோம். நம்ம கடைசியாக கொடுக்கக்கூடிய ஸ்மால் லீக் டீம் டெலகிராமில். ஸோ யாராவது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேண்டசியை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்குறதா தான், எல்லாமே ஏற்ற இறக்கங்கள் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம், பெரிய அளவில் வந்து நிறைய பேர் பார்க்குறது இல்லை, கம்மியாக தான் வந்து நமக்கு வியூஸுன்றது போகுது. பட் திடீர்னு ஒரு டைமில் பார்த்தோம்னா பயங்கரமான வியூஸுன்றது போகும். அதே மாதிரி தான் ஃபேண்டசிலேயும் ஒரு சில டைம் நல்ல வந்து ஒரு வின்னிங்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் லாஸும் வரும். எல்லாமே எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்கள். உங்களோட தான் நீங்கள் கரெக்டாக வந்து மூவ் பண்ணிட்டே இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் தான் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். பழைய ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஷேப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே அக்யூரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே வந்து பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னா, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ் வந்து எதுக்குன்னா, ஜஸ்ட்டு ஒரு யார் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கா அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக அந்த இமேஜோடு வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி 2 டீமோட நேம், பிளேயர்ஸோட நேமை வச்சே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து நிறைய பேருக்கு புரியும். பட் இந்த ஐபிஎல் வந்தால் மட்டும் நம்ம எதாவது புதுசாக பண்ணணும். அதுதான் வந்து ஏஐ வந்து நமக்கு கொண்டு போகும். அது ஒரு இதான் ரியல் ஃபேக்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கொண்டு வந்தது. ஏன்னா ஓவரால் மொத்தமாக எல்லாருமே ஃபோட்டோவை வச்சு இது பண்ணுறப்போ நம்ம மட்டும் ஃபோட்டோ காமிக்காமல் இருந்தால் இன்னுமே நமக்கு வந்து டவுன் ஆகும். ஸோ அது ஒரு காரணம் தான், உண்மை தான். ஸோ இதை ஜஸ்ட்டு நான் வந்து காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் நேமை வச்சு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு பவுலிங் கொடுக்கறது இல்லை, ஒன்லி பேட்டராக தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ டேரல் மிச்சலை பவுலராக யூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங் இன்னுமே அவருக்கு படலை. ஸோ பட்டுச்சுன்னா வேறு லெவலில் வந்து போகும்.
நிறைய ரன்ஸ் வந்து அடிப்பார். ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்கிறதுனால ஒரு தரமான டபுள் ஆப்ஷன் பிக். ஜடேஜா ஸோ பவுலிங்கில் விக்கெட் எடுக்க முடியல. சிவம் டூபே பவுலிங்கில் தரமாட்டாங்க, ஒன்லி பேட்டிங் மட்டும்தான் அவரை யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன்னு தெரில. இவரை பவுலிங்க்கும் யூஸ் பண்ணால் இந்தியன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரவுண்டருக்கு சேம் வெங்கடேஷ் ஐயரும் அவரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா பவுலிங்கில் டெத்தில் கண்டிப்பாக பத்திரனாவும் தீக்ஷனாவில் பத்திரனாவும் முஷசிஃபர் தான் வந்து டெத்தில் வீசுவாங்க. தேஷ்பாண்டே லோவஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ இது ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த லெஃப்ட் ஹேண்டர்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டாப்லேயே வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா, சிவம் டூபே, மீதி எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் தான். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா பிருத்திவி ஷா உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரிக்கி பூய்க்கு பதிலாக மிச்சல் மார்ஷ் ஒன்றவன் வருவார். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட், அபிஷேக் பொரேல். ஸோ லலித் யாதவ் மேபி ஆடலாம். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல வேறு பிளேயர் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், ஆண்ட்ரி நாய்க்கியா, அடுத்து தான் அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்க எல்லாருமே 4 ஓவர்ஸ்ன்றதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கலீல் அகமது உள்ளே இருப்பார். மேபி லலித் யாதவ் ஒரு இம்பேக்ட் பிளேயராக வரலாம். கண்டிப்பாக இந்த ரிக்கி பூயின்ற பிளேயரை எடுத்துகிட்டு வேறு பிளேயரை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ டெல்லியோட பிளேயிங்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா மாற்றங்கள்ன்றது நிறையாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருவோம். இது ஜஸ்ட்டு நான் ஃபோட்டோ, நான் அதுக்கான முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். சிஎஸ்கே vs டிசி. ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா எல்லா மேட்சுமே வந்து ஹிட் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச்லேயே அது வந்து மாட்டிக்குவார். ஸோ 10 ரன்குள்ளே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் போகிறப்போ. அப்படி ரச்சின் ரவீந்திரா ஏர்லியாக விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு டே ரஹானேவோட டேவாக இருக்கும். ரஹானே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிக் பிளேயராக இருப்பார், தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ரஹானேவை பார்க்கலாம். ஏதாவது ஒரு சில டீமில் ரவீந்திரா வந்து அவுட் ஆவார்ன்ற கான்செப்டில் டீமை போட்டிங்கன்னா. அதேமாரி டேரல் மிச்சல். ஸோ டேரல் மிச்சலுக்குமே போதுமான பால் வந்து இல்லை. இனிஷியலாக முன்னாடியே அவர் பேட்டிங் வந்து எடுத்துகிட்டு போய் கேம் போகணும். எல்லோரும் அடிச்சுட்டு இருக்கப்போ அப்படியே வந்து அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் டேரல் மிச்சலுக்கு. ஹிட்டர் தான், பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி தான் வந்து அடிக்கக்கூடிய பிளேயர். ப்ளஸ் இங்கே முக்கியமான 4 ஓவர் போல் பண்ண போகிறது குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும். ஸோ உங்களுக்கே தெரியும் டேரல் மிச்சல் வந்து கிளாசன் மாதிரி ஸ்பின்னை எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஆடுவார் அப்படின்றது. ஸோ இந்த 8 ஓவர் போடுறப்போ ஏதாவது ஒரு 2 ஓவர் மாட்டினா கூட நல்ல ரன்ஸை வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இவருமே வந்து ஒரு பெட்டரான பிக்கு. சிவம் டூபே. ஸோ சிவம் டூபே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இவங்க தரப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை வச்சு தான் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் சிவம் டூபேனா ஈஸியாகவே ஹிட் பண்ண முடியும். அதனாலே என்னமோ சிஎஸ்கேக்கு எதிராக குல்தீப் யாதவோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப போராக இருக்குது. ஒரு 2-3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மேட்ச் ஆடிருக்காரு. 2-3 விக்கெட் எடுத்து காரணமும் இது தான். லெஃப்ட் ஹேண்டர் ப்ளஸ் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்களாக இருக்கிறதுனால அவரால் விக்கெட் எடுக்க முடியல. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரஹானே ஒரு ஹை டிஃபரன்ஸில் ஒரு பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். டாப்பில் ஒரு விக்கெட் போகுன்ற கான்செப்டில் போட்டால். டேரல் மிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பார். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சில் கேப்டன்ஸ் கேப்டனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பத்திரனா, முஸ்டசிஃபூர். இல்லை பத்திரனா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ டெத்தில் போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். முஸ்டசிஃபூர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா முஸ்டசிஃபூர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னர் கேட்டகரி தான். அதிக ரன்ஸ் வந்து சிஎஸ்கே எப்படி அடிச்சிருவாங்க. ஒரு 200+ அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அடிக்க போகிறப்போ டிசினால் அடிக்க முடியாது. அப்போ முஸ்டசிஃபூரை டார்கெட் பண்ணால் விக்கெட் போகும். ஸோ செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக முஸ்டசிஃபூராக கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். பத்திரனாவை ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். டெத்தில் வந்து நல்லா வீசி விக்கெட்ன்றதை எடுப்பார். செகண்ட் போல் பண்ணுறத விட ஃபஸ்ட் போல் பண்ணுற பத்திரனாக்கு நல்ல ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ தீபக் சகர், தேஷ்பாண்டே என்ன பண்ணுறது அப்படின்னா மீடியம் பேசர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் எடுக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஜடேஜாவோ இல்லை வேறு பவுலரே ட்ராப் பண்ணுற இடத்துல ஒன் சைட் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரினா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ யாருன்னா தீபக் சகரையும் தேஷ்பாண்டேவையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு பாயிண்ட் தான். பட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து முஸ்டசிஃபூர் ரஹ்மானும் உங்களுக்கு பத்திரனா தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒன் சைட் டீம் செட் பண்ணுறவங்க அப்படி இல்லை, பத்திரனாவையும் பார்த்து ஆடிடுவாங்க ரொட்டேட் பண்ணி, முஸ்டசிஃபூர் ரஹ்மானையும் பார்த்து ஆடிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீமை செட் பண்ணால் அதில் நீங்கள் தேஷ்பாண்டே, தீபக் சகரை ட்ரை பண்ணலாம். பட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவாங்க. ஸ்விங் அதிகமாக இருந்தால் மட்டுமே வந்து விக்கெட் எடுக்க முடியும். பட் தீபக் சகர் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு பண்ணுறது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிருத்திவி ஷாவும் ஸ்விங்குக்கு தடுமாறுவார், மிச்சல் மார்ஷும் ஸ்விங்குக்கு தடுமாறுவார். ஸோ வார்னர் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடிடலாம். மற்றபடி மீதி 2 பேருமே வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி வேணால் தீபக் சகர் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ பெஸ்ட் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்சிங்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக
டேரல் மிச்சல் சொல்லி ஆகணும். அதேமாதிரி ஜடேஜா டபுள் ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 10 ரன்னா, செகண்ட் பவுல் பண்ணால் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ அப்போ ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரநாத் கேட்டால் பவர் பிளேயில் அதிக ரன்ஸ் அடிப்பாங்கன்ற காம்பினேஷன் ஒரு டீமை போட்டால் நீங்கள் கேப்டன்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் சேஃப் ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கேஸ்குமார் ஸ்டெப் டு ஸ்டெம்ப் பவுல் பண்ணுவார். கலீல் அகமதும் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார். ஆண்ட்ரிக் நாக்கியாவும் செம ஸ்பீடில் பவுல் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வேறு கேட்டகரியில் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் தடுமாறதுக்கு சான்ஸ் இருக்கும். பியூர் பேட்டிங் ட்ராக்குன்ற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கேப்டன்ஷிப்னா கொடுத்துக்குங்க. அப்படி இல்லை இனிஷியல் விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா. இது எதுக்காண்டி சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏதாவது ஒரு புது கிரவுண்டில் மேட்ச் நடக்கிறப்போ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க இனிஷியலாக. அதே அந்த கிரவுண்டில் செகண்ட் பேட் பண்ணுற டீமோட ஓப்பனர்ஸ் பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ சப்போஸ் சிஎஸ்கே வந்து செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் டாப்லேயே கூட கேப்டன்ஷிப்னா கொடுத்து அவங்க பவுலர்ஸை எடுத்துக்கலாம். இல்லை டிசி செகண்ட் பேட் பண்ணால் அவங்க டாப்பில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். பட் தீபக் சகர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இந்த சைடு வந்து ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்புகள்ன்றது குறைவு தான். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒரு நியூ கிரவுண்டில் மேட்ச் நடக்கிறப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறாங்க. பட் அதே கிரவுண்டில் சேஸ் பண்ண வரப்போ டாப் ஆர்டர் சைன் ஆகிறாங்க. அது ரெண்டு டீமுக்குமே வந்து பொருந்தும். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ரிஷப் பந்த் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. டோனி பேட்டிங் வரதில்லை. ப்ளஸ் அவர் எம்எஸ் தோனி பேட்டிங் வராத காரணத்தினால ரிஷப் பண்ட் தான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்லேயும். சப்போஸ் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க அபிஷேக் பொறையில் கூட நீங்கள் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஷப் பந்துக்கு பதிலாக. ஸோ ரிஷப் பந்த் ஃப்ளாப்ன்ற மாதிரி கான்செப்ட் போட்டால் லோ பர்சன்டேஜ் பிக்காக அபிஷேக் பொறையில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு, இந்த சைடில் ரிஸ்வி, இவங்களாம் வந்து ரொம்ப தேஷ்பாண்டே இவங்களாம் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை ட்ராப் பண்ணால் இவங்களை அந்த இடத்துல ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ குல்தீப் யாதவை எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னா டிசி வந்து ஒரு 250 ரன் இல்லை ஒரு 230 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற கான்செப்டில் ஒரு டீம் போட்டால் மட்டும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ குல்தீப் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி அடிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்து ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னா குல்தீப் யாதவுமே ஈஸியாக அடிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்ஸ் தான் மிடில் வராங்க. ஸோ அதே மிடில் தான் குல்தீப் யாதவும் பவுல் பண்ணுவார். அதிகபட்சமாக ஒரு விக்கெட் எடுக்கலாம். இதே அக்ஷர் பட்டேல்னால் தப்பிச்சிருவார். ஏன்னா பேட்டிங் வரப்போ ஒரு 20 இல்லை ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணி டைட்டாக ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். மினிமம் மிச்சல் மார்ஸு ஓவர்ஸ்ன்றது கொடுக்கறது இல்லை. பட் பேட்டிங்கில் கொஞ்சம் 5-6 4 ரன் குவிக்காக வந்து அடிக்கிறாரு. ஓவர்ஸுமே கொஞ்சம் ஸ்லோ பேஸாக இருக்கக்கூடிய விக்கெட்ஸில் கொடுப்பாங்க. இந்த பிச்சு வந்து எப்படி இருக்குன்றது இனிஷியலாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமுக்கு தான் பண்ணுறப்ப தான் வந்து தெரியும். அதை பார்த்து செகண்ட் பேட்டிங்கில் அலாட் ஆகிக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக ஆடிடுவாங்க. ஸோ அதான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. டெத் பவுலிங்கில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆண்ட்ரிக் நாக்கியா, முகேஷ் குமார் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. பட் கலீல் அகமது மோஸ்ட்லி ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்துறாரு. லாஸ்ட் மேட்சுமே 2 விக்கெட் எடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடியே 2 விக்கெட் எடுத்தார். ஸோ நல்ல ஒரு ரிதமில் இருக்கார் கலீல் அகமது. ஸோ அதனால் அவரும் ஒரு டீசென்ட் ஆப்ஷன். முகேஷ் குமாருக்கு பதிலாக நீங்கள் கலீல் அகமது கூட ட்ரை பண்ணலாம். இங்கே டெத் பவுலிங்கில் முஸ்தபிசுர் ரஹ்மான் 10 ரன்னா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிடில் வரக்கூடிய பேட்டர் லாஸ்ட்டில் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு 2 பேரும் வேரியேஷன்ஸ் போடுவாங்க, அடிக்கவே முடியாமல் போடுவாங்க. ஸோ 90% சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். 10% தான் டிசி ஜெயிக்க முடியும். இது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாங்கன்னா டிசி ஜெயிக்கலாமே தவிர்த்து மற்றபடி சிஎஸ்கே ஜெயிக்க தான் ரொம்ப சான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸில் கண்டிப்பாக டேரல் மிச்சல், ஜடேஜா, 10 ரன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் கூட நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் பவுலிங் போட்டால் நல்ல ஒரு ஆப்ஷன். அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல ஆப்ஷன். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க ஒன் சைட் டீம் மேக் பண்ணி காம்பினேஷன் பேஸில் வந்து கொடுத்துக்கோங்க. அதையும் நம்ம வந்து உள்ளே பார்ப்போம். இப்போ ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு கூட முடிவு பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாடு ஸோ ஹெட் ஹெட்டில் 39 ரன் ஆவரேஜ். ஓவரால் பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸில் 237 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஆவரேஜ் தான். பட் ஆனால் சான்ஸ் கொடுக்குறாரு. அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவுட் ஆயிடுறாரு. அப்படி இல்லாட்டி கேம் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ரஹானே ஹெட்டில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் 136 45 ரன் ஆவரேஜ். அதான் இனிஷியலாக ஒரு விக்கெட் போச்சுன்னா ரஹானே நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்கு ஜிஎல்லில் ட்ரை பண்ணிக்கோங்க. வென்யூலையுமே 52 ரன் ஆவரேஜ். சிவம் டூபே ஹெட்டில் வெறும் 19 ரன் தான் ஆவரேஜ். ஜடேஜா 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜடேஜாவை ட்ராப் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணார். டேரல் மிச்சல் அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணார்னு. மேபி இந்த மேட்ச்சில் 4 ஓவர் பவுல் பண்ணி ஒரு 3 விக்கெட் கூட எடுக்கலாம். தீபக் சகர் ஸோ 2 மேட்ச்சில் வென்யூவில் 2 விக்கெட். முஸ்தபிசுர் ரஹ்மான் ஹெட்டில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டும் 10 ரன்னா 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷனில் கூட கேப்டன்ஸ் கேப்டனாக போட்டு பாருங்கள். டிசி
டேவிட் வார்னர் 39 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 50 ரன் ஆவரேஜ் சராமாரியாக வந்து தாக்கியிருக்காரு. அப்போ இனிஷியலாக தீபக் சேகருக்கு பெரிய அளவில் அவுட்டே ஆகலை. கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட டேவிட் வார்னரை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. ஆவரேஜ் 15 ரன் தான் ஹெட் டு ஹெட்டில், பட் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவர்ஸ் கொடுப்பாங்களான்றது டவுட்டு. ரிசர்வ் பண்ணி 28 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 98 ரன் 2 இன்னிங்ஸில். ஸ்டப்ஸை பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 3 இன்னிங்ஸ் அடி வெறும் 8 ரன் தான். மேபி சேசிங்கில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட்டும், வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு கலீல் அகமது, கட்டர்ஸ் புட்டேவும். அக்ஷர் பட்டேல் 17 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டும், 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் டபுள் ஆப்ஷன்றதுனால டேஞ்சர். குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட்டில் 8 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும், ஆண்ட்ரிக் நாக்கியா 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி ஐபிஎல் மேட்சஸ் எப்படி போயிட்டுருக்குன்னா, செகண்ட் பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பாங்கன்ற லாஜிக் போய் கட்டர்ஸ் போடுறவங்க அந்த 2 பவுன்சரை யார் அழகாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் விக்கெட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டு மாறுது, ஸ்பின்னர்ஸை நல்லாவே ஆடிடுறாங்க. ஸோ அந்த பவுன்ஸ் போடுறப்போ அந்த பவுலர்ஸுக்கு மாட்டிக்கிறாங்க மீடியம் ஃபீஸுக்கு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ யார் இந்த கட்டர்ஸ் போடுவாங்களோ, பவுன்சர்ஸ் போடுவாங்களோ, ஸ்லோவாக போடுவாங்களோ, வேரியேஷன் போடுற பவுலர்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு டீம் ஹை ஸ்கோர் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் போயிட்டால் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தேஷ்பாண்டே கட்டர்ஸ் போடுவார், முர்ஷிசிவர் ரஹ்மான் கட்டர்ஸ் போடுவார். அவங்களும் விக்கெட் கிடைக்க சான்ஸ் அதிகம். அதேமாதிரி டிசி வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி நிறைய ரன்ஸ் அடிச்சிருவாங்க அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கலீல் அகமது நல்லாவே கட்டர்ஸ் போடுவார். மற்ற 2 பேருமே ஃபாஸ்ட்டாக போடக்கூடியவங்க. இப்போ நம்ம புதுசாக ஜிஎல் காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பவர் பிளே காம்பினேஷன். ஸோ பவர் பிளேயில் இந்த ஓப்பனர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது. பிருத்திவி ஆடினா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன லாஜிக்னா 2 பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க, அப்புறம் 10 ரன் ஒரு விக்கெட் எடுப்பார். மற்றபடி எல்லாருமே இவங்க தரப்பில் பேட்டர்ஸாக எடுத்துகிட்டு சேசிங் வர டீம் பவர் பிளேயில் பயங்கரமாக அடித்து நொறுக்குவாங்கன்ற ஒரு காம்பினேஷன். இதை அப்படியே நீங்கள் சிஎஸ்கேக்கும் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா ருத்ரா கீக்வாட், ரச்சின் ரவீந்திரன் கொடுத்து பாருங்கள். பவர் பிளேயில் ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க சேசிங் டீம் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். அப்போ அவங்களோட பவுலர்ஸை 1-2 பேர்த்த எடுத்துக்கிட்டால் போதும், பேட்டிங் காம்பினேஷன் டீமாக. நெக்ஸ்ட்டு பவுலிங் காம்பினேஷன் டீம். அப்படி பவுலிங் காம்பினேஷன் நீங்கள் டீம் எடுத்தால் டாப்பில் இருக்க ஸ்டார் பிளேயர்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி பர்சன்டேஜ் கம்மியான மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை எடுக்கணும். எடுத்துகிட்டு 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய முக்கியமாக விக்கெட் எடுப்பாங்கன்னு ஏதோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து பவுலிங் காம்பினேஷன் டீம் செட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸில் ரொம்ப ஒரு ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும். எல்லா மேட்சுமே வந்து அதிக ரன் போகிற மாதிரி செட் பண்ண மாட்டாங்க விக்கெட்டை. பை லக் உங்களுக்கு அது பவுலிங் மேட்சாக இருந்துச்சுன்னா அதிக பவுலர்ஸை எடுத்து அதில் ஒரு 2 பவுலர் 1% 2% இருந்தால் கூட அவங்க சும்மா விக்கெட் எடுத்தாலே நீங்கள் ஜிஎல்லில் கிட்ட நெருங்கிடலாம். அந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. ஒன் சைட் டீம் காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஒன் சைட் டீம் காம்பினேஷனாக என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸை எடுத்து எல்லோரும் ஒரு விக்கெட் இல்லை ஒரு ஆள் மட்டும் 4 விக்கெட் எடுப்பாங்க. டாப் ஆர்டரில் ஒருத்தர் நல்லா அடிச்சுடுவார், அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அதிக விக்கெட் எடுப்பார். இதே தான் நீங்கள் டிசிக்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைட் டீம் காம்பினேஷன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸை சொல்ல பார்க்குறேன். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடது முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் ஸ்மால் லீக்கை டெலகிராமில் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதுலேயும் ஒரு சில சேஞ்சஸ்ன்றதை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபேண்டசியில் வின்னும் இருக்கும் லாஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஃப்ரீ டீம்ஸை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். எங்கேயும் போய் டீம்ஸை வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்காதீங்க. ஸோ இதை வந்து நிறைய டைம் வந்து சொல்லிட்டேன். இந்த ஜிஎல் காம்பினேஷன்ஸில் இன்னுமே ஒரு 3 காம்பினேஷன் ஆட் பண்ணணும்னா அது எப்படி வேணுமான்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.